இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெற்பயிரில் இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த குளோரான்ட்ரினிலிப்ரோல் 18.5% SC 6 மில்லி 10 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்க வேண்டும். நெல் வயல்களில் 1% PPFM தெளிக்க வேண்டும். மேலும் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்க அறிகுறி தென்படும் பட்சத்தில் 1 ஏக்கருக்கு கார்பன்டசம் 500 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு பேசிலஸ் சப்டிலஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி 1 கிலோ இட வேண்டும் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 5 மில்லி ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7வது மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்க வேண்டும். கோடை காலங்களில் 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகள் அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார் கழிவுகளை பரப்பி மண் நீர்வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளை குழுந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்ட பாத்திகளிலோ அல்லது 2 தென்னை வரிசைகளுக்கு இடைவெளிகளோ புதைத்து வறட்சியை தாங்க ஏற்பாடு செய்யலாம். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும்.